சரிகமபால இப்போதைக்கு டபுள் எவிக்ஷனா? அட ஆமாங்க. என்னன்னு தெரிஞ்சுக்க வீடியோவ ஃபுல்லா பாருங்க. சரிகமபா சீசன் 5 நிகழ்ச்சி செம்மையா போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இடையில ரீசெண்டா நீங்க நிறைய ப்ரோமோஸ் பார்த்திருப்பீங்க. அதன்படி பாத்தீங்கன்னா ஜூனியருமே ஸ்டார்ட் பண்ண போறாங்க கூடிய விரைவில். அதுக்காக என்ன பண்ணிட்டு இருக்காங்களாம், வெளியூர்லலாம் ஆடிஷன்ஸ் வரிசையா நடந்துட்டு இருக்கு. ஸோ குட்டி குழந்தைகள் உங்க வீட்டில் இருந்தா கண்டிப்பா அவங்களுக்கு பாடுகிற திறமை இருந்துச்சுன்னா அவங்களை எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணி விட்டுருக்கலாம். இது ஒரு கியூட்டா ஸ்வீட்டா போயிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இப்போ சரிகமபால நிறைய கண்டஸ்டன்ட் மிச்சம் இருக்காங்களே, எப்படி அவங்க எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில துரத்துறது? ஏன்னா வந்துட்டு இப்போ டபுள் எவிக்ஷன்லாம் வச்சாதான் கரெக்டா இருக்கும். இல்லைன்னா இந்த க்ரௌட் அதிகமா இருக்கும்போது புது சீசன் உருவாகிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒன்னொன்னுக்கு டேட்டு லேக் ஆகுறது, அந்த டைம் இடிக்கிறது, இதெல்லாம் இருந்துட்டே இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணவங்க டபுள் எவிக்ஷன் ஒரு வேலை வச்சாங்கன்னா எலிமினேட் ஆகிறதுக்கு யார் போறது, என்ன பண்றது அப்படின்னு தேடும் பொழுது நம்ம தகுந்த வட்டங்கள்ல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா பிரதீபாவோ அப்படி இல்லைன்னா அறிவோ போறதுக்கு வாய்ப்பு இருக்காமா. ஒருவேளை அவங்க அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு அடுத்ததா யோசிக்கிறது ஒன்னு இனியா, இன்னொன்னு பவித்ரா. ஏன்னா வந்துட்டு பொதுவாவே பவித்ராவும் இனியாவும் பாத்தீங்கன்னா திடீர்னு ஏறுமுகம், திடீர்னு இறங்கு முகம். அவங்கள பத்தி சொல்லணும்னா மேல போயிட்டு கீழே வந்துட்டு இசிஜி மாதிரியே இருக்கும் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ். ஒரு வாரம் செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணி வேற லெவல்ல கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கிடுவாங்க. அடுத்த வாரமே என்னடா அது அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன சொதப்பல்கள் பண்ணி ஜட்ஜஸ் மூஞ்சில முகசுளிப்பெல்லாம் ஏற்படுத்திட்டு அடுத்த வாரம் அதை மாத்திடுவாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு மாத்தி மாத்தி மேல போயிட்டு கீழே வரனால ஒருவேளை ரெண்டு பேத்துல யாரோ ஒருத்தர், அப்படி இல்லைன்னா பிரதீபா வந்து ஸ்கோர் லெவல்ல ரொம்ப கம்மியா இருக்காங்க, அறிவும் கம்மியா இருக்க மாதிரி சொல்லப்படுது. ஸோ நீங்க என்னங்க நினைக்கிறீங்க? ஏன்னா பவித்ரா இருக்கணும்னு நிறைய பேருடைய ஆசை. அதே மாதிரி என்னதான் இருந்தாலும் தேவயானி பொண்ணுனாலுமே இனியா நல்லா பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்குன்னு ஃபேன் பேஸ் இருந்துட்டு இருக்காங்க. பிரதீபா அவர்களும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாலும் ஸ்கோர் வைஸ் பாத்தீங்கன்னா அவங்க கம்மியா இருக்க மாதிரி சொல்லப்படுது. ஆனா இப்போ ரீசெண்டா வந்த திருவிழா ரவுண்ட்ல இப்போ பாத்தீங்கன்னா இனியாவுடைய ஸ்கோர்ஸ் ஹைட் பண்ணி வச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி பண்ண போறாங்க? நிப்போட்டிசம்னு சொல்லிட்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்றவங்க வேற யாரையாவது வெளியில துரத்தி விட்டுருவாங்களா? ஏற்கனவே வந்து இதை பத்திலாம் நிறைய ஷவுட் அவுட்லாம் சோசியல் மீடியால பரவலா வலம் வந்துட்டு இருக்கு. திறமை அடிப்படையில பாருங்க, குடும்ப அடிப்படையில பார்க்காதீங்கன்னு சொல்லிட்டு நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் வீடியோஸ் ஒவ்வொன்றும் அப்டேட்டோட சேர்ந்து வரும். நன்றி.